12ஆம் வகுப்புக்குரிய செய்முறைகள் காட்சிப்பதிவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எப்படி நம்ம கணக்கீடு போகிறது சொல்லிட்டு தொடர்ந்து இது வரைக்கும் 9 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். இது கடைசி வீடியோ. டி மார்கனின் தேற்றங்களை சரிபார்த்தல். டி மார்கனின் முதல் தேற்றம் இது இரண்டாவது தேற்றம். முதல் தேற்றத்துக்குரிய சர்க்கியூட் டயக்ராம் இது மின்சுற்றுப்படம் இரண்டாவது தேற்றத்திற்குரிய மின்சுற்றுப்படம் இது வெரிஃபிகேஷன் ஆஃப் டி மார்கன்ஸ் தியரம். டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம், டி மார்கன்ஸ் செகண்ட் தியரம் இது ஓகே. இப்போ இங்கே பார்க்கலாம். அதில் ஓகே இது டி மார்கனுக்கான இதுதான் டி மார்கனுடைய முதல் தேற்றம். இது ரெண்டாவது தேற்றம். முதல் தேற்றத்துக்குரிய சர்க்கியூட்டு, அதுக்குரிய டேபிள். ரெண்டாவது தேற்றத்துக்குரிய சர்க்கியூட்டு, அதுக்குரிய டேபிள். சரி, ஓகே. இப்போ இந்த முதல் தேற்றம் இருக்கு இல்லையா, இதுதான் முதல் தேற்றம். இப்போ என்ன பண்ண எப்படி சரி பார்க்குறதுன்னு இப்போ நம்ம எழுதுவோம். முதல் தேற்றங்களே ஏ ஆர் பி த ஹோல் பார். இது எப்படி படிக்கணும்? முதல் தேற்றத்தை ஏ ஆர் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். ஏ ஆர் பி த ஹோல் பார். ஏன் இந்த பார் ஹோலா ரெண்டுக்கு சேர்த்து வந்தனால எப்படி படிக்கணும்னா ஏ ஆர், இது ஆர் கேட்லே, ஏ ஆர் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். சரியா? ஓகே, இதுதான் முதல் தேற்றம். இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம இதுக்கான இந்த இன்புட்டை எழுதுவோம். நம்ம ஏபி அப்புறம் என்னது முதல் தேட்டம் என்ன சொல்லுது? முதல் தேட்டம் ஒரு பாட்டு ஏ ஆர் பி த ஹோல் பார். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ வழக்கம் போல் 0 0 0 0 1 1 0 1 1. இப்போ என்ன சொன்னால் நம்ம ஏற்கனவே ஏபி இல்லையா, ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 0, ஏ 0 ஆர் அப்படியே கொடுத்துருவோம். மேலே இந்த பாரை அப்படியே போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நம்ம திரும்ப என்ன நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அன்கேட், ஆர் கேட், நாட் கேட், இது ஏற்கனவே நம்ம லாஜிக் கேட்டில் பார்த்துருக்கோம். இதை வச்சுட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? we are going to solve this one. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன சொன்னோம்? நம்ம 0 ஆர், ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 1 இல்லையா, 0 ஆர் 1 த ஹோல் பார். அதுக்கு என்ன பாருங்கள் 1 0, இந்த 1 0 அப்படியே எழுதுங்க. 1 0, இந்த ஆர் அப்படியே போடுங்க, இந்த பார் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னது 1 1, இந்த ஆர் அப்படியே ஃபார்முலா உள்ள ஆறு பார். சரியா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 0 ஆர் 0 தானே, 0 எழுதிக்கலாம். 0 ஆர் 0 எழுதிக்கலாம். இந்த மேலே பார் அப்படியே கொண்டு வாங்க, இது ஈக்குவல் டு கொண்டு வாங்க. இப்போ அடுத்து என்னது 0 ஆர் 1 1 தானே, அப்போ 1. இதுக்கப்புறம் பாரை இங்கே 1 போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஆர் 0 1 ஆர் 0 1 ஆர் 0, அது ஆர் கேட்டில் 1 தான். இப்போ மேலே அந்த பாரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1 ஆர் 1, ஆர் கேட்டில் என்ன சொல்லியிருக்கு? 1 ஆர் 1 தான். அப்போ ஈக்குவல் டு 1 போட்டு மேலே பார் போட்டுருங்க. சரி, இப்போ 0 பார்னா இங்கே இருக்குது, நாட் கேட்டுக்கு போங்க. இதுக்கப்புறம் நாட் கேட்டு போங்க. 0 பார்னா என்னது? 0 பார்னா 1, அப்போ இங்கே 1. 1 பார்னா
1 பார்னா 0 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போ இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, 0 0 அந்த ஸ்டேட்டுக்கு அவுட்புட் எவ்வளவு, ஏ ஆர் பி த ஹோல் பார் எவ்வளவு 0. 0 1க்கு என்ன, ஏ ஆர் பி த ஹோல் பார் என்னது 0. 1 0 1 ஆர் 0 த ஹோல் பார், 1 ஆர் 0 த ஹோல் பார்க்கு என்னது 0. 1 ஆர் 1 த ஹோல் பார்க்கு என்னது 0. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு இல்லையா, தியரத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாச்சு வந்து, ரைட்டா. ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இது இருக்குல்ல, இந்த இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் வந்து. ரைட், ஓகே. இது ஒரு பார்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், திரும்ப இதை எடுத்து எழுதிக்கலாம். ரைட்டா, ஏ பார் அண்டு பி பார். இப்போ என்ன பண்ணுங்க, வழக்கம் போல் இதை அப்படியே இங்கே எழுதுன மாதிரி எழுதிக்கலாம். 0 0 இதை அப்படியே இங்கே எடுத்து காப்பி பண்ணுங்க. 0 0 0 1 1 0 1 1. இப்போ என்ன இருக்குது, நடுவில் டாட் இருக்கா, டாட்டை கொடுங்க. இப்போ பார் ரெண்டு சைடும் பார் இருக்கா, பாரை தனித்தனியாக போடுங்க, சேர்த்து போடக்கூடாது. இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார், பார் பார். ஓகே, அடுத்த ஸ்டெப். இப்போ 0 பார் அப்படின்னா என்னது, முதல்ல இப்போ 0 பார்க்கு என்னது, இப்போ பார் ஹோல் பாராக இருந்தால் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இப்போ என்னது, இப்போ பார் தனித்தனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ண, இந்த பாரை முதல்ல சால்வ் பண்ணுவோம். 0 பார்னா என்னது, நமக்கு 0 பார்னா 1, அப்புறம் நடுவில் அண்டு கொடுத்துங்க, அப்புறம் 0 பார்னா என்னது 1. இப்போ அண்டு கேட்டுக்கு போங்க. இப்போ என்ன இருக்குது, 1 and 1 1 and 1 இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. அப்போ 1 and 1 என்னது, பார்த்தீங்களா, இங்கே தப்பாக எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே இது 1 and 1 1. அப்போ என்னது, இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு 1. செகண்டு 0 பார்னா என்னது 1, அப்புறம் இந்த அண்டை கொண்டு வாங்க, அண்டை கொண்டு வந்துருங்க. திரும்ப 1 பார்னா 0. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ அன்கேட்டுக்கு போங்க. 1 and 0 0. அடுத்தது 1 பார்னானது 0, இங்கே இந்த அண்டு. 0 பார்னா 1, 0 and 1 0 and 1 0 அன்கேட்டில், இது ஃபுல்லாக அன்கேட். அதுக்கப்புறம் 1 பார்னா 0 அண்டு 1 பார்னா 0 ஈக்குவல் டு 0 and 0 0 and 0 0. இப்போ பாருங்கள், ஈக்குவலாக இருக்கணும் பாருங்கள். 0 0க்கு ஏ ஆர் பி த ஹோல் பார் வந்து 1னா 0 0 இந்த ஸ்டேட்டுக்கு என்ன வருது, இதுக்கும் 1 தான் வரும். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கு பாருங்க. ஏ பார் அண்ட் பி பாரும் ஏ ஆர் பி த ஹோல் பாரும் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. 0 0க்கு இங்கே என்ன வருது, 1ன்னு வருது. இங்கேயும் 0 0க்கு என்ன வருது, இதே இதுக்கு இங்கே 1ன்னு வருது. இதோ அப்போ இங்கே என்ன எழுதலாங்க, வந்து இங்கே கொண்டு போய் 1 இதுவும் 1 இது 1. ரைட்டா, ரைட். இப்போ ஃபஸ்ட் தியரம் ஓவர். மொதல் தியரம். அடுத்தது 0 and 1 இல்லையா, 0 1 0 1க்கு என்ன இருக்குது, ஏ ஆர் பி த ஹோல் பார்க்கு வந்து 0 இருக்குது. அடுத்தது அப்போ இங்கே என்ன வருது, அதே மாதிரி 0 0 1 உனக்கு என்ன வருது, 0 1க்கு என்ன வருது, இதுவும் இங்கேயும் 0 தான் இருக்குது. ரைட்டா, 0. அப்புறம் அடுத்தது 1 0 1 0 இதோ 1 0க்கு ஏ ஆர் பி த ஹோல் பார் 0 தான். அப்புறம் 1 1க்குள்ள ஏ அண்ட் பி த ஏ பார் அண்ட் பி பாருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு என்ன இருக்குது, அதுவும் 0 தான். அடுத்தது 1 1 ரெண்டுமே ஹையாக இருக்கும் பொழுது அவுட்புட்டு இந்த ஏ ஆர் பி த ஹோல் பார் 0 தான், இதுவும் 0 தான்.
ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. இது கரெக்ட். இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவல். ஓகே 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 ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் தியரத்துக்கு போக போகிறோம். அடுத்தது செகண்ட் தியரத்துக்கு போகலாம். சரியா? ஓகேவா? இப்போ செகண்ட் தியரம் இங்கே இருக்குது, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது அப்படியே வருது இல்லைங்களா? ஓகே, இந்த டேபிள் என்னது? ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் தான் இது. சரி, அப்படியே இருக்கும். லெட் இட் பி தேர், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ரைட், ஓகே. செகண்ட் டேபிள் இருக்கு இல்லையா? ஓகே, இங்கே கொண்டு வச்சிடலாம். ரைட். இப்போ முன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்? எழுதுவோம் நம்ம ஏ பி. மொத்த தியரம் என்னது? இது எப்படி படிக்கிறது? ஏ அண்ட் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார். தனியாக அதில் பார் பிரேக் ஆகிருக்குல்ல, ஏ பார் ஆர் பி பார். இதுதான் தியரம். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஏ அண்ட் பி த ஹோல் பார் 0 0 1 0 1 1 0 1 1. ஓகே, போட்டுக்கலாம். ரைட். இப்போ நம்ம வழக்கமாக எடுத்து எழுதுவோம். 0 0 0 1 1 0 1 1. இங்கே என்ன இருக்குது? சிம்பிள் நடுவில் டாட் இருக்குது, கொண்டு வைங்க. அப்புறம் மேலே ஹோல் பார் இருக்குது, பாரை போடுங்க. ஓகே, அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஹோல் பாராக இருக்கு இல்லையா? அப்போ ஹோல் பாராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம நேரடியாக இந்த டேபிளுக்கு போயிடுறோம். 0 and 0 0 and 0 0. மேலே பார் இருக்கு, போட்டுங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் போடுங்க. 0 and 1 0 and 1 0, பாரை போட்டுங்க. ஈக்குவல் டு 1 and 0 1 and 0 0, மேலே பார் கொடுத்துங்க. 1 and 1 1 and 1 அன்கேட்டு 1 தான், மேலே பார் போட்டுங்க. ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு 0 பார்னா நாட் கேட்டு போங்க 1, 0 பார்னா 1, 0 பார்னா 1, 1 பார்னா 0. அப்போ 0 0க்கு ஏ அண்ட் பி த ஹோல் பார் என்னது? 1. 0 and 1க்கு 1, 1 and 0க்கும் அவுட்புட் 1, 1 and 1 0. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இந்த பார்ட்டை வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த பார்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சு. நம்ம இது வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ we are going to wait with this part. இப்போ இது என்ன சொல்ல வருது? A bar or B bar.
0 0 எடுத்து எழுதுங்க 0 0 0 1 1 0 1 1 1 1. இப்போ இந்த சிம்பிள் கொண்டு வாங்க ஆர், மேலே இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார், அடுத்தது இங்கேயும் ஆர், இங்கே தனி பார் இல்லை செப்பரேட்டான பார், பார் ஒட்டுக்க நேராக நீட்டி கோடை நீட்டி விடக்கூடாது. அடுத்தது ஆர், இங்கே ஒரு பாரு, இங்கே ஒரு பார், அப்புறம் திரும்பவும் ஆர், இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார். சரி, இப்போ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பார். இப்போ பார் ஹோல் ஆகல, அப்போ என்ன பண்ணணும், முதல்ல பாரை என்னது பாரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் வந்து நாம் அங்கே போகணும். வந்து இங்கே ஹோல் பார் ஆனாலும் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே 0 பார் இருக்குது, இங்கே 0 பார் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணோம் வந்து இங்கே நாட் கேட் 0 பார்னா 1 ஆர், 0 பார்னா 1 ஈக்குவல் டு இப்போ அடுத்தது 1R1 1R1 எங்கே இருக்குது 1R1 1. அடுத்து 0 பார்னா 1 6 1 பார்னா 0. இப்போ 1R0 1R0 1 1 1 பார்னா 0. இந்த ஆர் கேட்டு கொண்டு வந்துடணும். 0 பார்னா 1 ஈக்குவல் டு 0R1 0R1 1 1 1 பார்னா 0 ஆர் 1 பார்னா 0 0R0 0R0 0. இப்போ பாருங்க, ஃபஸ்ட் ஸ்டேட்டுக்கு இதுவும் 1 இதுவும் 1, செகண்ட் ஸ்டேட்டுக்கு இதுவும் 1 இதுவும் 1, தேர்ட் ஸ்டேட்டுக்கு 1 0க்கு இங்கேயும் 1 அங்கேயும் 1 1 1க்கு இங்கேயும் 1 அங்கேயும் 1. இப்போ இங்கே ஃபில் பண்ணிடலாமா இதில்? என்ன வருது இதில் வந்து 0 0 0 0 a and b the whole bar 1 0 0 a bar or b bar 1 0 1க்கும் 1 இதுக்கும் 1. அடுத்து 1 0 1, அதே இதுக்கு இதுவும் 1 1 1க்கு 0, இதுவும் 1 1க்கு 0. ஸோ என்னாச்சு, ரெண்டுமே என்னாச்சு ஈக்குவல் அப்படின்றத வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? இது 1 இது ஈக்குவல், இதுக்கு இது 1 இது 1 2 ஈக்குவல், இது ஈக்குவல், இது ஈக்குவல். இதானது டிமார்கனுடைய பிரின்சிபலுக்குரிய. அப்போ என்னது வந்து டிமார்கன் ஃபஸ்ட்டு தியரம் அண்ட் த செகண்ட் தியரம் போத் ஆர் வெரிஃபைடு அப்படின்னு அதான் ரிசல்ட். வேறு ஒன்றும் கிடையாது. ரிசல்ட் என்னது, ரெண்டுமே வெரிஃபை பண்ணியாச்சுன்னு எழுதுனா அது வேறு ரிசல்ட்டு. ரைட்? இப்போ இந்த இதில் ஐ ஷோ யூ ஒன் திங். நீங்கள் பாருங்கள், இது அதனுடைய டிமார்கனுடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கால்குலேஷன். சரியா? தேர்றதுக்கான அப்சர்வேஷன் கால்குலேஷன். இங்கே என்ன 5 வோல்ட்னு என்னது, அதெல்லாம் மெஷர் பண்ணி நம்ம வந்து நம்ம காலேஜில் போய் இப்போ பண்ணலாம். இங்கே வந்து என்னது அந்த மாதிரி டிவைஸ் வச்சு நம்ம பண்ணும்போது ஆக்சுவலாக வரும். இப்போ இருக்க நம்ம போர்டு என்னது மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற போர்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ரைட். இதுவும் அதுவும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்? இதையும் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் மேக் இட் ஃபார் கைண்ட் நோட். ரைட்? தட்ஸ் ஆல் அபவுட் டிமார்கன் பிரின்சிபல். இதோட முடியுது. இது வரைக்கும் நம்மளுடைய 10 ப்ராக்டிகல்ஸும் முடியுது. ரைட்டா? இப்போ என்ன ஃபைன் என்ன நம்ம கடைசியாக பண்ண போகிறோம் அப்படின்றதுல என்ன செய்யலான்னு அந்த இதில் லாஸ்ட்டாக இதான ரிசல்ட். டிமார்கன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம்ஸ் ஆர் வெரிஃபைடு. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.